என்ன பாப்பா மாமா என்ன அது கையில்? மாமா சொரக்காய் போட்டு பருப்பு குழம்பு வைக்க போகிறோம் மாமா. அதுக்கு தான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு குச்சி எடுத்துகிட்டு வரேன். அடுப்பு பற்ற வைக்க போகிறப்ப சைட்லலாம் என்ன அது காயறது? எது மாமா? இது ஃபுல்லாக கொட்டமுத்து மாமா. ஆமனுக்கு இது நல்லா இந்த மாதிரி வெயிலில் போட்டால் தான் மாதிரி முழுசு முழுசாக இருக்குல்ல, வெயிலில் போட்டால் வெடித்து வெடித்து வெளியில் வரும். அதை எடுத்துகிட்டு போய் தான் நல்லா காய வச்சு விளக்கெண்ணெய் ஆடிக்கலாம். வேணும்னா விளக்கெண்ணெய் ஆடிக்கலாம், இல்லைன்னா வண்டியில் போய் விற்றுக்கலாம், நம்ம இஷ்டம். செம்ம வெயிலில் போகிறேன் அப்படியே. வெயிலில் இருந்தாலும் வெடிச்சு வெடிச்சு வந்துருச்சுல்ல விதை, வெடிச்சு வெடிச்சு வெளியில் வந்து கிடக்கு. ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை மாமா இது. அதை உடச்சி வெளியே எடுக்கிறது தான். என்ன வச்சிருக்கிறப்ப? வருவாம்மா தண்ணி வச்சுருக்கிறேன், பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். ஓகே. பாப்பா ஆமாம், நல்லா சொரக்காய் பருப்பு குழம்பு சூப்பராக வச்சு கொடு. நல்லா வச்சிடுறேன் மாமா. இந்த ஒரு தண்ணி எப்படி கொதிக்குதுங்க. பருப்பு நல்லா கழுவிட்டேன் மாமா. போட்டுக்கலாம். பருப்பு கொட்டியாச்சா? துவரம் பருப்பு. ஓகே. சில பேர் பாசி பருப்பு போடுவாங்க மாமா. நம்ம வீட்டில் எப்போதும் துவரம் பருப்பு மட்டும்தான் போடுவோம். லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு, அந்த பருப்பு நல்லா வேகிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழம்பு குடிக்க வைக்க முடியும். அதுக்கு முன்னாடியே அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்குவோம். தண்ணியை பருப்பு தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்குவோம். எதுக்கு? புளி ஊற வைக்கிறதுக்கு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட்டில் காய் வாங்குற வேலைக்கே இடம் கிடையாது. சந்தையில் தான் போய் வாங்கிட்டு வர்றது. இங்கே பாருங்க, சந்தையில் வாங்கினது வெறும் 10 ரூபா. சரியான பிஞ்சு சொரக்கா. போன வாரம் வாங்கினது, இந்த வாரம் தான் செய்கிறேன். அப்படியே மெதுவாக வெட்டி எடுத்துட்டே செதுக்கி. அது வெட்டுறது அங்கே இருக்கும், நம்ம வீட்டில் இருக்குது, அம்மா வீட்டில் இல்லை. உள்ள ஒன்றுமே இருக்காதாட்டுங்க. வெளியில் அப்படி இருக்குன்னு நினச்சேன். சும்மா மேலே இருக்கிற விதையை மட்டும் லைட்டாக எடுத்துடலாம். ஏன்னா அது முத்துனதெல்லாம் கிடையாது மாமா. இலசு நல்லாவே இலசு. ஆமாம், அது தண்ணி நீர் காய் தானே மாமா, வதக்கிட்டா அப்படியே சுருங்கிடும். ஓஹோ. எல்லாத்தையும் வெட்டிட்டு காமிக்கிறேன் மாமா. ஓகே. தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். அப்படியா? என்ன கருவி போச்சா? இல்லை மாமா, கருவெல்லாம் இல்லை. தாளிப்பு வடகம் கொஞ்சம் அதிகமாக போட்டான், அதனால கண்டிப்பாக இருக்கு. வேற ஒன்று. ஆமாம், வேலை முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நல்லா தடத்தரன்னு வெந்துடுச்சு. மிளகா பொடி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி ஊற்ற போகிறோம்மா. காயெல்லாம் வெந்து போச்சு. புளியை கரைச்சி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ரெடி மாமா. கருவேப்பிலையா? ஆமாம், இறக்கிக்கலாம். பார்த்து இருக்கேன்.
எந்திரிச்சோமா நல்லா சொரக்கா. வாசனை மணக்குது. வடகம் போட்டு தாளிப்பு போடுவோம். அப்போ சுடுது மாமா. காய் சாதம். எல்லாமே கரெக்டாக இருக்குமா. குழம்பு இப்போ கருப்பாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? படவத்தை கம்மியாக படாத அள்ளி போட்டேன் நிறையா. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வெயில் சீசனு இந்த மாதிரி தண்ணி காய் நிறையா சாப்பிடணும்ல. சொரக்காய், வடங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய். பரங்காய் விடலாமா. பூசணிக்காவும் இந்த சொரக்காவும் நல்லா எடுத்துக்கணும். என்ன வேலையப்பா தாங்க முடியலப்பா. சூப்பராக இருக்குமாம்மா. சரி வெயில் அடிக்குது, நான் உள்ளே போகிறேன்.